நான் தாவேகாவில் இணைந்தாலும் இன்னமும் கம்யூனிசத்திற்கும் கம்யூனிஸ்ட் கட்சி நான் வாழ்ந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஒரு நேர்மையுடையவனாக இருக்கிறேன். எனக்கு என்சிபிஹெச் ஒரு தாய்ப்பால் ஊட்டிய ஒரு தாய் மாதிரி. அதனால அதுக்கு நீங்க துரோகம் பண்ணல. எப்பவுமே செய்யவே மாட்டேன். அது மாதிரி நினைச்சு பார்த்தது கூட கிடையாது. சொல்வதே துரோகி, பணம் அடிச்சுட்டாரு, பின்னாடி இருந்து ஏக்கிட்டாரு, இல்ல பணம் என்னமோ சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு ஆதரவா யாருமே பேசுறதுக்கு வர மாட்டேங்கிறாங்க. பேசுறாங்க. மகேந்திரன் இப்படி சொல்லலாமா? மகேந்திரன் எப்பேற்பட்ட ஒரு ஆள் அப்படின்னா ஒரு 4 பேர் பேசுறாங்க. உள்ளுக்கு கட்சி உள்ளுக்கு இப்பவும் கண்ணீர் வடிக்கிறவங்க, வேதனைப்படுறவங்க, எனக்காக வருத்தப்படுறவங்க இருக்கிறாங்க. உங்கள் தவறுகளை மூடி மறைப்பதற்காக என் மீது அந்த பழியை போடணும்னு நினைக்கிறீங்க. அப்படி தைரியம் இருக்குமானால் நான் இந்த சேனல் மூலமாகவே சொல்கிறேன், என் மீது வழக்கு தொடரட்டும். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655799657. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த மகேந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இதுக்கு முன்னாடி தோழர் மகேந்திரன் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ ப்ரோ மகேந்திரனா வேற மாறி இருக்கீங்க, சொல்லுங்க. இது பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றவங்க புதிதாக சேரக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்குது. அதையெல்லாம் ஒரு ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியாக, ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதியாக அதை எல்லாத்தையும் பார்க்குறேன். போகிற இடங்கள்லாம் அவங்க ஒரு ஒரு பொது உடைமை இயக்கத்திலேருந்து வந்தவங்கிற முறையில் ஒரு மரியாதை, மேலிருந்து கீழ் வரைக்கும் இருக்கக்கூடிய மரியாதை இருக்குது. சமூகத்திற்கு மிகச்சிறந்த ஒரு பணியை செய்வதற்கு, அதுவும் குறிப்பாக அடித்தள மக்களுக்கு ஒரு சேவை செய்வதற்கான ஒரு விரிந்த களமாகத்தான் தமிழக வெற்றி கழகத்தை நான் பார்க்கிறேன். உங்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஏற்கனவே இருந்த கட்சி வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏன் அங்கிருந்து இங்கே வந்தீங்க? இவ்வளோ ஒரு வயது முதிர்ந்த ஒருத்தர் தாவேகா கட்சியில் போய் சேர்றது தமிழக அரசியலையே பார்த்தீங்கன்னா ஒரு பேசுபொருளாக மாறிச்சு. திமுகவிலையோ அதிமுகவிலையோ போகிறவங்களாம் ஒரு 40 வயசு 45 வயசு. ஆனால் ஒரு வயசானவர் போய் அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டாரு. இவர் என்ன இவ்வளோ அரசியல் ஆசையா அவருக்கு அப்படின்லாம் பல்வேறு குற்றச்சாட்டு உங்கள் மீது கூட எழுந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதோ ஊழல்லாம் பண்ணிட்டீங்க, முறைகள்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்லாம் குற்றச்சாட்டு வந்துச்சு. அதை நீங்கள் எப்படி கடந்து வந்துட்டு இருக்கீங்க? ஒரு பொய்யான ஒரு தகவல், அந்த தகவலையோ அதையோ அவர்கள் எதையுமே சொல்ல முடியல, ஆணித்தரமாக சொல்ல முடியல. என் மீது என்ன குற்றச்சாட்டு அப்படிங்கிறத பொதுவெளியிலோ அல்லது கட்சி உறுப்பினராக நான் இருந்தேன் என்ற முறையிலோ எனக்கு எந்த விதமான ஒரு தகவலையோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய முறைப்படி ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க, இப்படி ஒரு குற்றம் செஞ்சிருக்கீங்க, அந்த குற்றத்திற்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறது எதுவுமே கொடுக்கல. ஆல்ரெடி உங்களை ஒதுக்கி தான் வச்சிருந்தாங்களாம். 3 ஆண்டுகள் நான் செயல் தளத்தில் இல்லை. அதுக்கு காரணம் வேற என்ன அப்படின்னாக்க, நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு 50 ஆண்டு காலம் பயணித்து, அதே போல் மாநில தலைமையை இயக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் ஒரு 25 ஆண்டு காலம் இருந்து, இப்படிலாம் இருக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே சில நெருக்கடிகள் வருது. அது எல்லா கட்சிகள்லையும் ஒவ்வொரு காலங்களில் ஒரு விதமான நெருக்கடி வரும். நீங்கள் என்ன பண்ண முயற்சி பண்ணீங்க? அது எது தடைக்கல்லாக இருந்தது? நீங்கள் ஏன் விலகி இருந்தீங்க? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு பார்வையை ஒரு புது பார்வையாக மாற்றணுங்கிறது எனக்கு ஆரம்ப காலங்கள்லேருந்து என்னுடைய கருத்தோட்டம். கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளுக்கு லயன்னு ஒன்று இருக்கும். லயன் என்பது ஒரு கருத்து நிலை. அந்த கருத்து நிலையில் மாற்றத்திற்கான என்னுடைய கருத்து நிலைகள் சிலது உண்டு. நான் மாணவர் இயக்க காலங்களிலிருந்தே அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தில் வந்தவன். 1987ஆம் ஆண்டு அப்போவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் திரட்டி தமிழகத்தை பாலைவனமாக்காதேன்னு ஒரு பெரிய இயக்கத்தை நான் நடத்தினேன். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தன்னானே பாடல்கள் அப்படின்னு ஒரு கேசட்டு ஒன்று உருவாக்கி KA குணசேகரன் மூலமாக அநேகமாக சினிமா இல்லாத காலங்களில் நாட்டுப்புற கலைகளையும் மக்கள் கலைகளையும் ஒரு பாடல் வடிவத்தில் எலக்ட்ரானிக் மீடியாக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு கட்சியில் ரொம்ப முயற்சி பண்ணேன். அதுக்கு பிற்பாடு முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்தபோது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய நிலைகள் ஒன்றாக இருந்தது. அதில் தமிழ்நாட்டில் இந்த தமிழ் உணர்வுக்கு ஆதரவாக மக்களை திரட்டி இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு தன்மைகள் எனக்கு இருந்தது. அப்போ கட்சியினுடைய கொள்கையை மாற்றம் அப்படிங்கும்போது அதில் நிறைய பிரச்சனைகள் உண்டு. என்ன பிரச்சனைகள் உண்டு அப்படின்னாக்க, கம்யூனிஸ்ட் கட்சியை ஒரு பழைய கட்சியாகவே பார்ப்பது. இப்போவும் நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்ல விரும்புவது என்னென்னா, கம்யூனிஸ்ட் கட்சி என்பது
ஒரு கட்சி அல்ல. அல்லது கம்யூனிஸ்ட் என்பது அது வந்து கம்யூனிஸ்டுகளுடைய வாழ்க்கை என்பது ஒரு இயக்கம் சார்ந்த வாழ்க்கை. கட்சி சார்ந்த வாழ்க்கை கிடையாது. அப்போ அது இயக்கமாக மாறுகிற போது காலந்தோறும் பல மாறுதல்கள் அது உள்ளுக்கு நிகழணும். அப்பதான் அது வெற்றி பெறும். காலத்திற்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயல்பாட்டுக்கும் இடைவெளி இருக்குமானால் அது பின்தங்கிருது. இப்போ 1925 தோன்றிய கம்யூனிஸ்ட் கட்சி கிட்டத்தட்ட 1950 வரைக்கும் அல்லது விடுதலைக்கு முன்பு வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட களத்தினுடைய ஒரு மையமா அது இருந்தது. அப்படி காலந்தோறும் அதனுடைய கருத்துக்கள் வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஆனால் அண்மை காலத்துல அதனுடைய வளர்ச்சி என்பது, அந்த கருத்தோட்டங்கள் என்பது கால மாறுதலை அடிப்படையாக கொண்டதாக இல்லை. இப்படி ஒரு தேக்க நிலை. இது கருத்து ரீதியாக என்னிடம் உள்ள ஒரு விஷயம். இப்ப இந்த விஷயம் இது ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்கும்போது, இன்னொரு புறம் தமிழ்நாட்டினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சியில நான் தோழர் பாண்டியன், தோழர் நல்லக்கண்ணு அவங்க 2 பேரும் செயலாளராக இருந்த காலம் முழுவதும் துணைச் செயலாளராக நான் இருக்கின்றேன். துணைச் செயலாளராக இருக்கிற காலத்துல ஒரு குற்றச்சாட்டு கூட என் மேல இல்ல. இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, என்னுடைய கட்சியினுடைய ஒரு தன்மைக்கு நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற எந்த தகுதிக்கும் வந்திருக்க முடியும். ஆனால் நான் போகல அதுக்கு. போகலைங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சட்டமன்ற, நாடாளுமன்றங்களின் மூலம் சமூக மாற்றத்தை செய்ய முடியும் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இல்லை. எதன் மூலம் செய்ய முடியும்னா, மக்களை திரட்டி, மக்களை விழிப்புணர்வு கொள்ள வைத்து, அதன் மூலம் மாற்றங்களை கொண்டு வருவதுதான் ஒரு புரட்சியினுடைய ஒரு அடிப்படை என்பது என்னுடைய கருத்து. நான் அதுக்காக பணியாற்றிக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கிற எனக்கு ஒரு நெருக்கடி வந்தது கட்சியில். ஒரு கட்சியில் இயல்பாக இருக்கக்கூடிய போட்டிகள் தான். அந்த போட்டிகளில் வர்றபோது ஒரு கட்டத்தில் தோழர் முத்தரசன் செயலாளர் ஆகிறாரு. அவர் அதுக்கு முந்தைய அவ்வளோ அறிமுகம் இல்லாதவர். ஒரு பெரிய மார்க்சியம் மற்ற கருத்துக்களில் ஒரு ஈடுபாடில் ஒரு குறிப்பிட்ட சூழலில் அவர் வந்துடுறாரு. குறிப்பிட்ட சூழலில் அவர் வந்ததற்கு பிறகு அவருடைய மனநிலை அப்போ வரும்போது அதுக்கு நம்ம தகுதி தானாங்கிற உணர்வு அப்படிங்கிற உணர்வெல்லாம் கூட அவருக்கு இருந்தது. அதற்கு பிறகு பல்வேறு சூழல்களை உருவாக்கி தன்னை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு அவர் ஒரு பல முயற்சிகளை எடுத்தார். அது அது அந்த முயற்சிகள் வர்றபோது அது கோஷ்டிகளாகவும் இதெல்லாம் வந்தது. ஒரு தத்துவார்த்த ரீதியாக என்னை அவரால் எதிர்கொள்ள முடியல. அப்போ அவருக்கு என்ன உணர்வு வந்தது அப்படின்னா, ஃப்ராங்கா சொல்ல போனால் ஒரு கோஷ்டியை உருவாக்கிட்டாரு. அப்போலேருந்து தான் உங்களுக்கும் அந்த கட்சிக்கும் அவருக்கும் உங்களுக்குமான அந்த நெருடல் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. இது கட்சி தோழர்கள் எல்லாருக்கும் தெரியும், கட்சிக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும். அதாவது நல்லக்கண்ணு, பாண்டியன் இவங்களுக்கு பிறகு கட்சியினுடைய செயலாளராக 100% வருவதற்குரிய வாய்ப்பு எனக்கு தான் இருந்ததுங்கிறது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் அவர் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வர்றாரு. சில நேரங்களில் இந்த மாதிரியான முறைகளில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்த உடனே அவருக்கு என்ன ஃபீலிங் இருக்குது அப்படின்னாக்க, அடுத்து நமக்கு இவர் தானே எதிரி அப்படின்றதுனால தொடர்ந்து பார்ட்டியிலேருந்து கீழே இறக்கிறதுக்கு தவறான பல முறைகளை அவர் மேற்கொண்டார். அந்த தவறான முறைகளை மேற்கொள்ளும் ஃபஸ்ட்டு எடுத்தாப்புல கோயம்புத்தூர் முடிஞ்சுது மாநாடு. அடுத்த மாநாடு மன்னார்குடியில் நடக்குது. மன்னார்குடியில் நடக்கும்போது மிக கடுமையான போட்டி. நான் வெற்றி பெற்று வர்றதுக்குள்ள வாய்ப்பு முழுவதும் எனக்கு இருக்குது. இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கட்சி உள்ளுக்குள்ளே இந்த சலசலப்பெல்லாம் பார்த்துட்டு ஒரு நெருக்கடி வருது. நெருக்கடி வந்தபோது தோழர் நல்லக்கண்ணு அங்கேருந்து வர்றாரு, என் முன்னாடி உட்கார்றாரு. அவர் சொல்கிறாரு, இந்த முறை கட்சி உடஞ்சிரும் போல இருக்குது. நாங்கள்லாம் செஞ்ச தியாகத்திற்கு ஒரு மரியாதையே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு கண்ணில் தண்ணி கடகடன்னு கொட்டுது. அப்போ அவர் சொல்கிறாரு, மகேந்திரன், நீங்கள் ஒரு அகில இந்திய அளவில் இருந்து கூட நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். மாநில செயலாளராக இருந்து ஒர்க் பண்ணணுங்கிறது கூட ஒரு தேவையில்லாத ஒன்று. அப்போ நீங்கள் தயவு செய்து போட்டியிட வேணாம் அப்படின்றாரு. போட்டியிட வேணான்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல், நீங்களே அவர் பேரை முன்மொழிஞ்சிருங்கிறாரு. 2வது மாநாட்டில் நான் முன்மொழிகிறேன். எனக்கு பதவி பொறுப்புகளை பற்றி கொஞ்சம் கூட அதை பற்றி அக்கறையே இல்லை. நான் ஒரு கம்யூனிஸ்ட், அவ்வளோதானே ஒழிய கம்யூனிஸ்ட் கட்சியில் செயலாளராக இருந்து தான் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. பல முனைகள், அதுக்குள்ளே பல பகுதிகள் இருக்குது. ஒவ்வொரு பகுதிகளில் இருந்து இது ஒரு ஜெனூன் கம்யூனிஸ்ட் பார்ட்டியாக இருந்தால் அப்படி தான். செயலாளருங்கிறவர் ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அதனால் எல்லாத்துக்கும் மேலே அவர் தான் தலைவருங்கிறதெல்லாம் செயலாளர் கிடையாது. எனக்கு அதனால் அதை பற்றி கவலை கிடையாது, நான் இருந்து வேலை செய்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். அதுக்கு அடுத்த 3வது தேர்தல் வர்றபோது நல்லக்கண்ணுக்கெல்லாம் ரொம்ப வயசாகி போச்சு. பாண்டியன் இறந்துடுறாரு.
அந்த சூழல்ல வந்து ஒரு நெருக்கடி வருது. நெருக்கடி வர்றபோது என்ன பண்றாங்கன்னா, பல தில்லு முல்லுகள்லாம் பண்ணி, ஒரு மாரி வந்து அவரு செயலாளர் ஆகுறாரு. அப்போ ஒரு அத பத்தி அது என்ன நடந்ததுன்னு சொன்னோம்னா, அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அழகு கிடையாது. அதனால நான் அத விவரிக்க விரும்பல. ஒரு 3, 4 நபர்கள் சேர்ந்து மிகவும் அருவருப்பான வகையில் அந்த தேர்தல நடத்தி, ஆ நான் அதில போட்டி போடல. அந்த தேர்தலை நடத்தி தாங்களே வெற்றி பெற்றதாக அவர்கள் அறிவித்துக் கொண்டார்கள். இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை இல்லாமல் இன்னொரு பிரச்சனை இதில இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, தேர்தல் காலங்களில் கம்யூனிஸ்ட் கட்சி எப்பவுமே வந்து தோழமை கட்சிகள்ட்ட காசு வாங்குறது கிடையாது. இப்ப டிஎம்கே ஒரு ரூலிங் பார்ட்டி அப்படின்னாக்க, அவங்களுக்கு நெறைய சீட்டு ஜெயிச்சு வரணும். ஜெயிச்சு வந்தா தான் வந்து அவங்க ஆட்சிய பிடிக்க முடியும். அப்ப தோழமை கட்சிகள்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளால பெரும்பகுதி செலவு செய்யவே முடியாது. அப்படி ஒரு நெருக்கடி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டு. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நாங்கள்லாம் நல்லகண்ணு, பாண்டியன் இவங்கள்லாம் செயலாளரா இருந்த காலங்கள்ல வந்து, எங்க கட்சி செலவு, வேட்பாளருடைய செலவு, அப்புறம் வந்து எங்களுடைய வாகன செலவு, நோட்டீஸ் அடிக்கிறது இந்த மாதிரியான செலவ நாங்க ஏத்துக்கிறோம். ஆனால் திமுக அந்த தொகுதியில இருக்கு பாருங்க, அவங்களுக்கு நெறைய பணம் தேவைப்படும். கார் தேவைப்படும், ரொம்ப லேவிஷியஸ் தேவைப்படும். நாங்க ரொம்ப எளிமையான முறையில இந்த தேர்தல்லாம் எதிர்கொள்வோம். நீங்க வந்து செய்யக்கூடிய உதவிய உங்க கேடருக்கு நீங்க குடுத்துருங்க, அப்படிங்கிறது தான் நடைமுறை. முதல் முறையா இவரு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னாக்க, கட்சிக்கே சொல்லாமல் 15,00,00,000 வந்து திமுகவுல வாங்கிர்றாரு. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா மாறிச்சு அந்த தேர்தல்ல. அந்த தேர்தல். அது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அ அவரு என்ன சொல்ட்டாருன்னா, கட்சி அப்டின்ட்டாரு. ம். அதே போல ஒரு நெருக்கடிய மார்க்சிஸ்ட் பார்ட்டிக்கும் உருவாக்கிட்டாரு. ம். மார்க்சிஸ்ட் பார்ட்டிக்கும் ஒரு அ இவங்களுக்கு 15,00,00,000 அதுக்கு ஒரு 10,00,00,000 அப்படின்னு ஒதுக்குற ஒரு நிலைமை வந்தது. வந்த உடனே இது எனக்கு உடன்பாடு கிடையாது. மிக கடுமையான முறையில வந்து நான் அத அப்ஜெக்ட் பண்ணேன். ஆல் இண்டியா கமிட்டிக்கு லெட்டர் எழுதினேன். அந்த லெட்டர் இன்னமும் என்னுடைய லேப்டாப்ல இருக்கு. நான் இமெயில் மூலமா அவங்களுக்கு அனுப்புனதுக்கு. அப்புறம் அவங்க என்ன நெனச்சாங்கன்னா, இதெல்லாம் நீங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆக்குனீங்கன்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு தான் ஒரு நெருக்கடி வரும்னு மூத்த தலைவர்கள், டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்னட்ட கேட்டு, நான் அத ஒரு பெரிய பிரஷர் பண்ணி நிறுத்தாம, சரி என்ன செய்றது? ஒரு கால வெள்ளத்தில இப்படிப்பட்ட நெருக்கடிகள் வருது அப்படின்னு இருக்கும்போது, அத வந்து அவருக்கு வந்து ஒரு இந்த விஷயத்தை இவன் இவ்வளவு எக்ஸ்போஸ் பண்ணிட்டானே, ஒரு மார்க்சிய அறிவோ அல்லது வேற எந்த விஷயங்களோ இல்லாத ஆளு. ஒரு பர்சனலா அத எடுத்து, அந்த பர்சனலா எடுத்து அதுக்கான ஒரு குழுக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து, ஒரு நெருக்கடி குடுத்து, அகில இந்திய தலைமையில நான் இருக்கக்கூடாது. அதேபோல மாநில தலைமையில இதில இருக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளையும் செய்றாரு. செய்யும்போது என்ன வருது அப்படின்னாக்க, நான் வந்து மாநில குழுவுல இருக்கேன். அந்த மாநில குழுல இருந்தாக்கா, அதுக்கு அடுத்த தேர்தல் வர்றபோது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, மாநாட்ல நான் போட்டி போடுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு உண்டு. அந்த வாய்ப்பு எனக்கு இருந்தா நான் ஜெயிச்சுருவனோன்னு ஒரு பயம் அடுத்தது வருது. ஆனா அவருக்கும் பீரியட் முடியுது. இருந்தாலும் குறுக்கு வழியில இன்னொரு ஒரு ஒரு முறை நம்ம ஜெயிச்சு வரலாமேங்கிறதுக்காக ஒரு ட்ராமா ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு அவருக்கு ஒரு 4, 5 பேர். ஒரு பார்லிமென்ட் மெம்பர் ஒரு ஆளு, அது இதுன்னு இப்படி அவங்கள பற்றியெல்லாம் நான் பேசுறதுக்கே எனக்கு அருவருப்பா இருக்கு. நான் பேச விரும்பல. அப்படி இருக்கும்போது என்சிபிஹெச் நிறுவனம். அந்த என்சிபிஹெச் நிறுவனத்தில ஒரு 2 பையங்க மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னாக்க, பாண்டியன், நல்லக்கண்ணு இவங்க மேல இருந்த அந்த பங்க வந்து என்ன பண்றாங்கன்னாக்க, அவங்க இவங்கள்ட்ட எழுதி குடுத்ததா இவங்க சொல்றாங்க. ம். அதனால கட்சி எழுதி குடுக்கலங்கிறாங்க. அதில வந்து இவரு உடம்பு சரியில்லாம போயிட்டாரு நல்லக்கண்ணு. அ அவரு வந்து இறந்து போயிட்டாரு. அப்ப இருக்கும்போது அந்த பங்குகள வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, அதில வந்து கட்சியில இருக்கிற ஒரு குரூப்பு, அவருடைய ஒருத்தர் பேர் சந்தானம்னு பேரு. அவர் ஒரு மதுரையிலிருந்து வந்த ஒரு ஆளு. அவரு கொஞ்சம் ஒரு நல்ல கம்யூனிஸ்ட்டுக்கான எந்த ஒரு நேர்மையும், அடிப்படையும் இல்லாத ஆளு. ஒரு குறுக்கு வழியில ஏதாவது செய்யணுங்கிற யோசனை உள்ளவரு. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்தி இந்த என்சிபிஹெச் பொறுப்புக்கு போயிரலான்னு முடிவு பண்ணிட்டு, அவர் ஒரு ட்ராமா நடத்துறாரு. ட்ராமா நடத்தி இது மாரி வந்து எந்த ஆதாரமும் இல்ல. அந்த 2 பையங்க மிஸ்டேக் பண்றாங்க. எனக்கு என்சிபிஹெச்ல எந்த பொறுப்பும் கிடையாது. ஆனா உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறது அதையும் சேர்த்து தானே வைக்கிறாங்க. அதுதான். நான் அதுல இல்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னாக்க, அந்த 2 பையங்க தப்பு பண்ணாங்கல்ல, அவங்கள வெளியில இருந்து நான் இயக்குனேங்கிற மாரியான ஒரு பொய்யான ஒரு தோற்றம். ஆனா நீங்க ஏற்கல. கட்டாயம் இயக்கல. ஏன் இயக்கல அப்டின்னாக்க, மை கான்ஷியஸ் இஸ் டிஃபரண்ட்.
ஏன்னா அந்த என்சிபிஹெச் என்ற ஒரு நிறுவனம் இருக்கு பாருங்களேன், அந்த நிறுவனம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு பொக்கிஷம், பெட்டகம் அது. அது இவங்க யாருக்கும் அந்த வரலாறுலாம் தெரியாது. சீனிவாச ராவ் தலையில புத்தகத்த சுமந்து, சோவியத் ரஷ்யாவிலிருந்து புத்தகங்களை இறக்குமதி பண்ணி, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மார்க்சிய அறிஞர்களில் புதிய அறிஞர்கள் எங்க காலத்துல உருவாவதற்கு அந்த என்சிபிஹெச் தான் காரணம். அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் லிட்ரேச்சர், ரியலிசம், அது மாரி உலகத்தினுடைய மிக தலைசிறந்த இலக்கியங்களை எல்லாம் தெரிவிச்சு குடுத்த ஒண்ணு. எனக்கு வந்து என்சிபிஹெச் வந்து ஒரு தாய்ப்பால் ஊட்டிய ஒரு தாய் மாரி அது. அதனால அதுக்கு நீங்க துரோகம் பண்ணல. எப்பவுமே செய்யவே மாட்டேன். அது மாரி நினைச்சு பார்த்தது கூட உங்களை கிடையாது. சொல்வதே துரோகி, பணம் அடிச்சிட்டாரு, பின்னாடி இருந்து இயக்கிட்டாரு, இல்ல என்னென்னமோ சொல்றாங்க. பணம் அடிக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கு? எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல நான் நிர்வாகத்துல இல்ல. கட்சியிலயும் பொறுப்புல இப்ப இல்ல. எப்படி நான் போய் அதுல பணம் அடிக்க முடியும்? நீங்க கட்சியில ஆக்டிவாவும் இல்ல. ஆ. உங்கள வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. ம். அங்க என்ன பிரச்சனையை நீங்க குடுக்குறீங்க? அவங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, அவங்களுக்கு வந்து நான் மாநில குழுவி உறுப்பினராக இருந்து மாநாட்டுக்கு வந்தேன்னா, ஒரு கால் நான் செயலாளரா வந்துருவனோங்கிற ஒரு பயம். அந்த பயத்துக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, என் மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும்னு பார்க்குறாங்க. எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியல. அப்ப என்சிபிஹெச்ல சில ஆட்கள புடிச்சு, அதாவது இந்த மதுரையில ஒரு ஆளு வந்து கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆளு, அவன் வீடு கீடெல்லாம் இத வச்சு கட்டிக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன புடிச்சு, இது மாரி மகேந்திரன் தான் வந்து இவங்க 2 பேர்கிட்டயும் சொல்லி, இப்படி வந்து இந்த தவறுக்கு காரணம் அப்படிங்கிற மாரியான ஒரு இந்த கோர்ட்டுலலாம் ஒரு பொய் சாட்சி தயார் பண்ணுவானுங்க பாருங்க ம். ஏத்துறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ஆள, அந்த கிருஷ்ணமூர்த்திங்கிறவன் அந்த மாரி ஆளு. அவன தயார் பண்ணி, அவன கொண்டு வந்து சொல்ல வச்சு, இந்த நடவடிக்கைக்கு அவங்க தயாரானாங்க. இவ்ளோ வரலாறு சொல்றீங்க. ம். என்னென்னலாம் வந்து எனக்கும் அந்த என்சிபிஹெச்சுக்கும் ம். என்ன ஒரு பாசம் இருக்கு அப்படிங்கிற ம். விஷயத்தெல்லாம் ம். சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு ஆதரவா யாருமே பேசுறதுக்கு வர மாட்டேங்கிறாங்க. பேசுறாங்க. ம். அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியில உள்ள ஒரு விஷயம் என்ன? மகேந்திரன் இப்படி சொல்லலாமா? இல்ல. மகேந்திரன் எப்பேற்பட்ட ஒரு ஆள் அப்படின்லாம் ஒரு 4 பேர் ஐயே, பேசினா தானே உள்ளுக்கு தெரியும். கட்சி உள்ளுக்கு இப்பவும் கண்ணீர் வடிக்கிறவங்க, வேதனைப்படுறவங்க, எனக்காக வருத்தப்படுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாம் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு கட்சி கட்டுப்பாடுன்னு ஒண்ணுல வந்து கம்யூனிஸ்டுகள் வளர்க்கப்படுறாங்க. அதனால அவங்க வெளியில சொல்றதில்ல. ஒரு தனியா பார்க்கும்போது என்ன பார்த்து அழுவாங்க. இப்படி உங்களுக்கு ஒரு துரோகமா? உங்களுக்கு ஒரு கஷ்டமா? 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்துல இருந்து எதுவுமே எதிர்பார்க்காம வேலை செஞ்சவருக்கு இப்படி இல்லையா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் வயசான ஆட்கள், அவன் மண்ணா போயிருவானுங்க, நீங்க போங்க. இந்த சொல்லுவாங்கல்ல கிராமத்துல, அது மாரி ஓல்டு பீப்பிள் என்னோட இருந்த சாதாரண ஆட்கள் பல பேர் சொல்லுவாங்க. சில பேர் அவனுங்க அழிஞ்சு போவானுங்க. நீங்க வந்து ஒண்ணும் மனசு வருத்தப்படாதீங்க அப்படின்னு நான் இதிலிருந்து விடுபட்டிருந்த 3 ஆண்டு காலங்கள்ல இது நடந்தது. அப்ப நான் அத பொருட்படுத்தல. பொருட்படுத்தல. ஏன் பொருட்படுத்தல அப்படின்னாக்க, எனக்கு தெரியும் கால வெள்ளத்தில் நான் கேட்கிறேன், இப்பவும் கேட்கிறேன். அப்படி ஒரு குற்றம் செய்து, நான் வந்து அந்த கட்சிய விட்டு தாவேகாவுக்கு வந்தேன்னு வச்சுக்கங்களேன். நான் இப்பவும் அவங்களுக்கு சொல்றேன், நேர்மையோட சொல்றேன். என் மீது வழக்கு தொடருங்கள். என் மீது நீங்க எனக்கு டைரக்ட்டா நோட்டீஸும் குடுக்கல. உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கும் பட்சத்தில, அந்த பணத்தை நான் எடுத்தேன், அல்லது அதுக்கு வந்து மறைமுகமாக நான் அழிப்பதற்கு இருந்தேன்னா, வீரபாண்டியனுக்கும் சொல்றேன், அகில இந்திய தலைமைக்கு சொல்றேன். அப்படி உங்களுக்கெல்லாம் முடியுமானால், தைரியம் இருக்குமானால், நீங்க ஒரு வழக்கு தொடருங்க என் மேல. ஆனால் நான் வந்து தாவேகாவில் இணைந்தாலும், இன்னமும் கம்யூனிசத்திற்கும், கம்யூனிஸ்ட் கட்சி நான் வாழ்ந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஒரு நேர்மையுடையவனாக இருக்கிறேன். அதனுடைய உள் விஷயங்களையோ, மற்றத்தையோ பொது வெளியில் அதை அவமானப்படுத்த வேண்டும் என்ற ஒரு துளி கூட எனக்கு எண்ணம் கிடையாது. ஆனால் நீங்க என்ன பண்றீங்க? உங்க தவறுகளை மூடி மறைப்பதற்காக என் மீது அந்த பழிய போடணும்னு நினைக்கிறீங்க. அப்படி தைரியம் இருக்குமானால், நான் இந்த சேனல் மூலமாவே சொல்றேன், என் மீது வழக்கு தொடரட்டும். என்ன வந்து அல்லது இந்த மாரி பொது மீடியாவுல வச்சு வேணாலும் கேட்கட்டும். அதுக்கு வந்து சரியான விளக்கத்தை தருவதற்கு நான் தயாராக இருக்கேன். இனிமேல் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி பயணிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா, நீங்க வந்து தாவேகா வந்துட்டீங்க. இருந்தாலும் நான் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்வாதி தான் அப்படிங்கிறத நீங்க அழுத்தம் திருத்தமா சொல்றீங்க. இனிமேல் தமிழ்நாட்டுல, இந்தியாவுல கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி பயணிக்கும்? இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வளர்ச்சியில் ஒரு தேக்க நிலை வந்துவிட்டது. எப்படி தேக்க நிலைன்னு கேட்டீங்கன்னாக்கா, 1990ஓட சோவியத் யூனியன் வீழ்ந்ததற்கு பிறகு, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் உலகம் முழுக்களும், கடந்த காலத்தினுடைய பாதை என்பது புதுப்பிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உணர்வு எல்லா இடத்துலயும் ஏற்பட்டுருச்சு. கடந்த காலத்துல என்ன இருந்தது? புதுப்பாதை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, கடந்த காலத்தில் ஜனநாயகம் ரொம்ப 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 குறைவு கம்யூனிஸ்ட் கட்சியில. இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு உங்களுக்கு கேட்டேன்னாக்க, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிஸ்டப்படி ஒரு
1000 பிரதிநிதிகளை கொண்ட ஒரு மாநாடு நடக்கும். அந்த 1000 பிரதிநிதிகளை கொண்ட ஒரு மாநாட்டில செயலாளர் எலெக்ட் பண்ணணும், பொறுப்பாளர்கள் எலெக்ட் பண்ணணும். என்ன நடக்கலாம் அப்படின்னாக்கா, 1000 பேருக்கும் ஓட்டுரிமை குடுத்து, உனக்கு எவன பிரதிநிதி உனக்கு செயலாளரா இஷ்டம் இருக்கோ, நீ ஓட்டு போடுறான்னு அனுமதிக்கலாம். அப்படி அனுமதிக்க மாட்டாங்க. என்ன நடக்கும் அப்படின்னாக்க, ஏற்கனவே ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டி என்ன பண்ணும்னாக்க, ஒரு ப்ரொப்போசல் பண்ணும். இவர்களெல்லாம் மாநில குழு, இவர்களெல்லாம் மாநில நிர்வாக குழு அப்படின்னு ப்ரொப்போஸ் பண்ணோம். அந்த ப்ரொப்போஸ் பண்ணதை ஏற்றுக்க வைக்கிறதுக்கு அகில இந்திய தலைவர்கள்லேருந்து அவ்வளவு பேரும் கடுமையான முயற்சி செய்வாங்க. ரொம்ப வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முறை வந்து போப்பாண்டவரை தேர்வு செய்கின்ற முறை. பழைய காலத்தில் அது கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் அண்டர் கிரவுண்ட் மூமெண்ட்டாக இருந்தபோது நம்பிக்கையானவர்கள் மட்டும்தான் தலைமையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு மெத்தடு பழைய காலத்தில் அண்டர் கிரவுண்ட் பீரியடு அரசு சர்வாதிகாரத்தை எதிர்த்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை உருவாக்குவதற்கென்று உருவாக்கப்பட்ட முறை. இன்னைக்கு அந்த முறை இருக்கும்போது என்ன பண்ணுதுனாக்கா, ஒரு சுயநல வட்டம் ரொம்ப கவனமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மேலே உட்காந்துக்கிட்டு ஒரு மாநாட்டுக்கும் அடுத்த மாநாட்டுக்கும் இடையில் 3 ஆண்டுகள், இந்த 3 ஆண்டுகள் வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அவங்க தங்கள் ஆட்சியில் இருப்பதற்கான ஒரு கோஷ்டியையும் ஒரு மனநிலையையும் வளர்ப்பார்கள். நீங்கள் எல்லா மாநாடுகள்லையும் பார்த்தீங்கன்னாக்க, இந்த தலைமைக்கும் அங்கே வந்திருக்க பிரதிநிதிகளுக்கும் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ்னால் அவங்க கருத்து வேறு இருக்கும், இவங்க கருத்து வேறு இருக்கும். அப்போ அந்த கருத்து அவங்களால சொல்லவும் முடியாது, முழுங்கவும் முடியாது. அப்போ இது எல்லாம் என்ன அப்படின்னாக்க, ஒரு ஜனநாயகம் இல்லாததால் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுது. அதனால தான் கட்சி உடையுது. நீங்கள் சிபிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, கடந்த 10-15 ஆண்டுகளில் ஏகப்பட்ட இது உடைஞ்சிருக்கு. சிபிஐயை பார்த்தீங்கன்னாக்கா, அதுலேயும் உடைஞ்சிருக்குது. சிபிஐயில் இப்போ இருக்கிறவன் உடைஞ்சு போய் வெளியில் சேர்றான். அப்படின்ற போது அந்த ஜனநாயக செயல்பாட்டுகளுக்கான ஒரு தன்மை இல்லை. இப்போ வந்து திமுக, அதிமுக போன்ற கட்சிகளில் உடையுது அப்படின்னாக்க, அதிகாரம் தனக்கு கிடைக்கலைங்கிறதுக்காக உடையிறாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, அவர்களுக்கான ஒரு கருத்து சுதந்திரம், அவர்களுக்கான ஒரு ஜனநாயக செயல்பாடு, இதை மறுக்கக்கூடிய ஒரு இறுக்கமான ஒரு சூழல் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு ஏரியாவிலையும் அது உடையுது. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இன்னொரு மாற்று இன்னைக்கு தேவைப்படுது. ஒரு மாற்றுனாக்க வேற ஒரு வடிவம், அந்த வடிவம் மக்கள் சார்ந்த வடிவமாக அது இருக்க வேண்டும். அதுதான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஃபெயிலியர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ப்ரோ. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557.